வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 24th ஏப்ரல் 2026. இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் எப்படி அச்சீவ் ஆச்சுன்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எப்பவும் போல் ஃப்ரைடே மார்க்கெட்டை இறக்கி விட்டாங்க. போன வாரம் புல்லிஷாக இருந்துச்சு ஃப்ரைடே. மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடேனாலே மார்க்கெட்டை இறக்கி விட்டு ஒரு பயம் காட்டுறது, அப்புறம் மண்டே வந்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகிறது, இதே தான் வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வீக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தது தான், கேப் மொத்தம் ஃபில் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு. இனி வந்து இந்த வார் டென்ஷன் இல்லைன்னா அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானாக்கா மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கு. எது வரைக்கும் போகணும்னு தெரியல. பட் டே பை டே டெய்லி ட்ரேடிங்க்கு நம்ம இண்டிகேட்டர் தான் பெஸ்ட் இண்டிகேட்டர். அதை இன்னைக்கும் நம்ம இண்டிகேட்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி சார்ட் காலையிலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் ரிஜெக்ஷன், ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்லே. அங்கேருந்து ஒரு புல் பேக் கூட கிடையாது, கண்டினியூஸ் டவுன்ஃபால் தான். ஸோ இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் பார்த்த உடனே அடுத்தது நமக்கு சிக்னல் வந்துருச்சு, விவாப் கீழே இருக்கு, எல்லா கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நம்ம அடுத்தது என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் 2 வரைக்கும் நம்ம எடுத்தோம் இன்னைக்கு. ஸோ டார்கெட் 2 வரைக்கும் நம்மளுடைய ட்ரேட் இன்னைக்கு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணோம் ட்ரேடிங்கை. டார்கெட் 2 வரைக்கும் எடுத்தோம். ஸோ அதோட நம்ம ட்ரேட் இன்னைக்கு காலையில் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல எடுத்தோம். இந்த இடம் எங்கே நமக்கு நல்லாவே தெரியும். டார்கெட் கிட்ட வரும்போது ஒரு வேலை பார்ப்பாங்க. இந்த டவுன்ஃபால் வரும்போது நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவுமே நான் எடுக்கல. ஏன்னா நம்ம டார்கெட் இங்கே இருக்கு, இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி டார்கெட் கிட்ட வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. எப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மார்க்கெட்டை, டார்கெட் கிட்ட வருதுனாக்கா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருதுன்னா கொஞ்சம் தானே இருக்கு, அந்த இடத்துல எப்படியும் ரீச் ஆகிடும்ல, அப்போ அங்கே எடுக்கலாம்னு சொல்லி தயவு செய்து எடுக்காதீங்க. டார்கெட் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு லாங் கேண்டில் புல் பேக் கொடுப்பான். கொஞ்சம் தைரியமா இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் வர்றதே சின்னதா ஒரு ப்ராஃபிட் அந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு லாங் புல் பேக் கேண்டில் கொடுத்தாக்கா அவ்வளோதான், தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல தெரியும் ஒரு புல் பேக் வரும்ட்டு. நான் இந்த புல் பேக் இந்த கேண்டில்லே நான் வந்துட்டு எடுத்துட்டு கரெக்டாக பார்க்க நம்ம டார்கெட் லோ டார்கெட் பின் பாயிண்ட் நம்ம டார்கெட் இன்னைக்கு எக்ஸாக்டா டார்கெட் டச் பண்ணிட்டு லாங் விக் வச்சான். நார்மலா நமக்கு வந்து லோ டார்கெட் ரிவைஸ் டார்கெட் இருக்கும். அதாவது என்னன்னா ஹை வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா லோ சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து 2 டார்கெட்னு வரும். இன்னைக்கு ஒரே லெவல் தான். ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ ஒரே டார்கெட், இந்த டார்கெட்டை டச் பண்ணிட்டு அவன் ரிவர்ஸ் வந்துட்டாங்க. நான் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு 245 250 இல்லை 3 o'clock கரெக்டாக வந்து டச் பண்ணுவான், அந்த மாதிரி வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கெல்லாம் வந்துட்டான். ஸோ 2 மணிக்கெல்லாம் வந்து டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மூவே கிடையாது. எனக்கு 100% கேரண்டியாக தெரியும், இதுக்கப்புறம் அவன் மூவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவன் வந்துட்டு ஒரு லாங் விக் வச்ச உடனே அடுத்த ட்ரேட் இங்கேருந்து ஒரு லாங் ட்ரேட். இங்கே வந்து விவாப் அவன் டச் பண்ணல. ஆனால் நம்ம ஆப்ஷன் சார்ட்டை காட்டுறோம் பாருங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா மூவ் பண்ணியிருக்கிறான். நிஃப்டி ஆப்ஷன் சார்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருக்கிறான். இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கிறான். எல்லா சார்ட்டையும் நான் காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு ஆனா சரியான மூவ் இன்னைக்கு மார்க்கெட். இன்னைக்கு லெவல்ஸ் தெரிஞ்சவங்க, ரிவர்சலுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட். நம்ம சப்ஸ்கிரைபர் சூப்பர் ப்ராஃபிட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, காலையிலேருந்து மார்க்கெட் கண்டினியூஸா வந்தாங்க. வந்துட்டு ஓகே, டார்கெட் 1 ஸ்ட்ரெயிட்டாவே பிரேக்கு. டார்கெட் 1 ஸ்ட்ரெயிட்டாவே பிரேக்கு. டார்கெட் 2ல வந்து கரெக்டா பாருங்க, அங்க பிரேக் பண்ணாம முன்னாடி வந்து வச்சுட்டான். சரிங்களா? ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. நம்ம அங்கேயே எக்ஸிட் ஆயிட்டோம். அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு வந்து டார்கெட் 2 இப்போதான் பிரேக் பண்ணோம். டார்கெட் 2 பிரேக் பண்ணிட்டு நம்ம 60 ஐபியில் வந்து ஒரு புல் பேக் மறுபடியும் கொடுத்தான். ஓகே, அங்கேருந்து கொடுத்து 60 ஐபியும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லெவலில் டச் பண்ணான். லெவலில் டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப 60 ஐபியை ரீடச் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வந்துட்டு இப்பதான் லெவலை பிரேக் பண்ண. இங்கேயும் லெவலை அவன் பிரேக் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க வந்துட்டு லெவலை இங்கேயும் பிரேக் பண்ணல. ஸோ மறுபடியும் மேலே போயிட்டு புல் பேக் கொடுத்துட்டு
திரும்ப வந்து லெவலை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ண இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டு கரெக்டா பாருங்க டார்கெட் த்ரீக்கு முன்னாடி வந்து ஒரு கன்சல்டேஷன். நம்ம டார்கெட் முன்னாடி வந்து ஒரு கன்சல்டேஷன் போடுறோம்னா கன்ஃபார்மா அது பிரேக் ஆகும். இது நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனை போட்டுட்டு திரும்பவும் லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து டார்கெட் த்ரீயை பிரேக் பண்ணாமலே வந்தான். பாத்தீங்களா, டார்கெட் த்ரீ பிரேக்கே கிடையாது. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் விட்டுருங்க, சிக்னலே இல்லாம நமக்கு வேலை பார்க்கலாம். எப்படி எங்க பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி, பிரேக் இல்லைன்னா என்ட்ரி இல்லை. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து டார்கெட் த்ரீயை பிரேக் பண்ணவே இல்லை. அப்ப இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடணும். நம்ம பிரேக் பண்ணலாம்னா எக்ஸிட். ஏன்னா இது என்ன நடக்கும்னா, பிரேக் பண்ணாம வரானா என்ன நடக்கும்னா, இங்க லெவல் இருக்கணும், ஒண்ணு இங்க லெவல் இருக்கணும். அப்ப இதை பிரேக் பண்ணாம வரானா லெவல்ல ரிவர்சல் ஆகிறதுக்காக அப்படி வருவாங்க, சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, இங்க எதுவுமே இல்லை, பிரேக் பண்ணாம வரான். அப்ப இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்றோம். திரும்ப பேக் போயிட்டு ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு வந்துட்டா பாருங்க டார்கெட் த்ரீ. இந்த கேண்டில் டார்கெட் த்ரீயை பிரேக் பண்ணிட்டு கரெக்டா பாருங்க, எனக்கு சொன்னா கரெக்டா டார்கெட்டுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்ப்பான்ட்டு வந்து நின்றுட்டு இங்க இருந்து ஒரு ஹியூஜ் கேண்டில் ரிவர்சல் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம். நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கல, இங்கதான் என்ட்ரி எடுத்தோம். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தோம். அங்க இருந்து வந்து கரெக்டா டச் பண்ணா கரெக்டா எக்ஸிட். டச் பண்ணும்போது எக்ஸிட். கரெக்டா ஒரு 4 பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. டச் பண்ணும்போது நான் எக்ஸிட் பண்ணேன், ஆனா ஒரு 4 பாயிண்ட் கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளில வந்துட்டோம் நம்ம. ஸோ அங்கிருந்து ஒரு லாங் விக் வச்சோன்னா அடுத்து புல்லிஷ் என்ட்ரி. இந்த இடத்துல யாருமே நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. இங்க வந்து எனக்கு 100% தெரியும் கால் சைட் மூவ் ஆறான்ட்டு. தைரியமா எடுத்தேன் நான் இந்த இடத்துல. எடுத்துட்டு டார்கெட் த்ரீயை பிரேக் பண்ணா இந்த இடத்துக்கு லெவலை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி லெவல்லே நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். ஏன்னா இங்க லெவல் அவன் பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வேற விஷயம். இங்க வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்ல கட்டுறேன். ஆப்ஷன் சார்ட்ல போயிட்டு நம்ம லெவலை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்திருக்கோம், சரிங்களா? இன்னைக்கு எல்லாத்துலயுமே கிளியரா ஒரு சைன் கிடைச்சதுங்க. எந்த டைரக்ஷன் எப்படி போகும், இதுக்கு மேல அடுத்த கேண்டில் எப்படி வரும், ஸ்பாட் சார்ட்டை பார்த்தும் தெரிஞ்சது, ஆப்ஷன் சார்ட்டை பார்த்தும் தெரிஞ்சது. இப்ப நான் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படின்ட்டு, சரிங்களா? இப்ப பாருங்க, ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன் பாருங்க. ஆப்ஷன் சார்ட்ல நிப்டி நமக்கு வந்து 24,000 ஸ்ட்ரைக் காட்டுச்சு, சரிங்களா? ஸோ காலையிலேருந்து கண்டினியூஸ் மூவ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, லோவை பிரேக் பண்ணிட்டு வந்து கரெக்டா எங்க 60 ஐபியில ரிவர்சல் 30 ஐபியை ரீடெஸ்ட் பண்ணா, புரியுதுங்களா? 30 ஐபியை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து 60 ஐபியை பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோவை இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கான். 1040க்கு ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிட்டு அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் அங்கே டச் பண்ணிட்டு திரும்ப ப்ரீவியஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம டார்கெட் டூவை டச் பண்ணிட்டு திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்துட்டு டார்கெட் டூவை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், சரிங்களா? இப்போ நம்ம புட் சார்ட்ல பாருங்க, புட் சார்ட்ல லோவை பிரேக் பண்ணிட்டு கரெக்டா பாருங்க இந்த ஹை வரைக்கும், லோவை பிரேக் பண்ணிட்டு ஹை வரைக்கும் கரெக்டா ஸ்ட்ரெயிட் மூவ்ங்க. ஹை வரைக்கும் கண்டினியூஸ் மூவ், வெர்டிக்கல் மூவ் ஹை வரைக்கும். அந்த ஹை ரீச் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த மூவ்மெண்ட் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே ஏறலாம். புல் பேக் கொடுத்து மூவ் ஆனோம். அது வரைக்கும் ஹை வரைக்கும் வெர்டிக்கல் மூவ் நமக்கு இன்னைக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நேரா போய் இந்த லாஸ்ட் கேண்டில் எங்க டச் பண்ணியிருக்கா, ப்ரீவியஸ் லோவை போய் டச் பண்ணியிருக்கான். இங்க ப்ரீவியஸ் லோவை பின் பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கான் பாருங்க. டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல். ஓகே, இங்க ஸ்பாட் சார்ட்ல நம்ம டார்கெட்டு நிப்டியில வந்து இங்க ப்ரீவியஸ் லோ. சென்செக்ஸ் காட்டுறோம் பாருங்க. சென்செக்ஸ்ல இந்த சார்ட் பாருங்க, சென்செக்ஸ்ல கால் சார்ட் மேட்ச் ஆகுது, நிப்டியில புட் சார்ட் மேட்ச் ஆகுச்சு இன்னைக்கு, சரிங்களா? கரெக்டா கவனிச்சுங்க, நிப்டியில புட் சார்ட் இன்னைக்கு கரெக்டா லெவல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சு. சென்செக்ஸ்ல கால் சார்ட் நம்ம லெவல்ஸும் பின்ன புட் சார்ட்டும் மேட்ச் ஆச்சு. கால் சார்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. இங்க பாருங்க, கரெக்டா வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை இங்க பிரேக் பண்ணிட்டு 60 ஐபியில புல் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து நம்ம ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாம வந்து திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோவை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணாம பாருங்க. 1220க்கு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணோம். அங்க பிரேக் பண்ணிட்டு கரெக்டா பாருங்க நம்ம டார்கெட் டூவை கரெக்டா பின் பாயிண்டா டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல்.
எப்படிங்க நம்ம இண்டிகேட்டர் நம்ம லெவல்ஸ் இன்னைக்கு பக்கா ஒர்க் ஆச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், டார்கெட் 1 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணா டார்கெட் 2க்கு அவன் போய் தான் ஆகணும்ட்டு. இது வெரி வெரி கிளியர் சிம்பிள். இன்னைக்கு சென்செக்ஸ் உடைய கால் டார்கெட் வந்து வெரி ஹியூஜ் டார்கெட். எத்தனை பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. 207 பாயிண்ட்ஸ் சரிங்களா சென்செக்ஸ்ல. அதாவது இது வந்து 207 பாயிண்ட் நான் சொல்றது வந்து கால் சார்ட்ல. நீங்க அதுவே வந்து ஓகே இந்த இடம்னு வச்சுக்கலாம். எப்ப 935 935 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 935க்கு பிரேக் பண்ணோம் சரிங்களா. ஓகே இந்த கேண்டில்ல இருந்து எடுத்துக்கலாம்ப்பா. இந்த கேண்டில்ல இருந்து மெஷர் பண்ணா கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. 483 பாயிண்ட்ஸ் நமக்கு புட் சார்ட்ல. ஸோ டார்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் சென்செக்ஸ்ல நமக்கு 483 பாயிண்ட்ஸ் கிளியரா இருக்கு நமக்கு இன்னைக்கு டார்கெட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஏன்னா அவன் கண்டிப்பா இதை பிரேக் பண்ணிட்டா இங்க வந்துதான் ஆகணும். ரெண்டாவது நம்ம ஸ்பாட் சார்ட்ல இன்னைக்கு கரெக்டா லோவை டச் பண்ணியிருக்கிறான். ஓகே அடுத்தது இங்க வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து டச் பண்ணான். இங்க எதுல இருந்து கிளம்புனா அவன் லோவை பிரேக் பண்ணிட்டு கிளம்புனான். லோவை பிரேக் பண்ணிட்டு ஹை வரைக்கும் கண்டினியூஸ் ட்ரெண்டிங்கு வெர்டிக்கல் மூவ். ஹைக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல மூவ். அதுவும் நம்ம லெவல்ஸை ஒரு லெவல்ஸை ஹை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லெவலையும் ஒரு டார்கெட்டையும் ஒரு லெவல்ஸையும் கரெக்டா வந்து வந்துட்டு திரும்ப செட் பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து பிரேக் பண்றது. வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அங்க ஒரு ரிவர்சல் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்து திரும்ப பிரேக் பண்றது. இதே மாதிரி ஸோ இன்னைக்கு நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல பிரேக் பண்ணலையா அப்ப அடுத்து அவங்க எல்லாம் ரிவர்ஸ் வர போறான். ரிவர்ஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறான். கிளியரா தெரிஞ்சது நமக்கு இன்னைக்கு. ஓகேங்க இப்போ வந்து இந்த ரிவர்சல் ஆச்சு இல்ல, இந்த ரிவர்சல் நான் சொல்லியிருந்தேன்ல இங்க பாருங்க விவேப் எதுவுமே சப்போர்ட் இல்லாம ரிவர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நம்ம நிப்டியில பாருங்க, நிப்டியில அவன் ரிவர்சல் ஆகி ஒண்ணுத்துக்கு ஒரு சார்ட்டை நீ ஃபாலோ பண்ணியிருக்கான். இந்த ரிவர்சலுக்கு கால் சார்ட் சரிங்களா. திரும்ப இங்க போறதுக்கு வந்து சென்செக்ஸும் இதுவும் மார்க்கெட்டுக்கு எப்பவும் ஒரே மாதிரி மூவ் ஆகாது. ஒரே நாள் எல்லாமே சேமா மேட்ச் ஆகாது. வித்தியாசமா பண்ணுவாங்க சரிங்களா. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இங்க பாருங்க, இங்க இருந்து வந்துட்டு கரெக்டா பாருங்க நம்ம விவேப் ரீடெஸ்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோவை போய் ரீடெஸ்ட் பண்ணா ப்ரீவியஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு புல் பேக் மறுபடியும். ஸோ இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்காச்சு. இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் நமக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா எடுக்கல. நம்ம எடுத்தது ஹை வரைக்கும் எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ரிவர்சல் இந்த இடத்துல இங்க நம்ம டார்கெட் ரீச் ஆகிற இடத்துல எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ரிவர்சல் ட்ரேட் எடுத்தோம். சூப்பரான ப்ராஃபிட் இன்னைக்கு. அருமையான டே. ஏன்னா மார்க்கெட்டை தான் இறக்கி விட்டாங்க. மண்டே பார்ப்போம், மண்டே எப்படி இருக்கு மார்க்கெட்டுன்னு தெரியல. ஓகே ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு இருக்கிறேன் நான். இப்போ வந்து நமக்கு லெவல்ஸ் இருக்கு, நமக்கு வந்து சிக்னல்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் இண்டிகேட்டர் நம்மளுக்கு நான் இப்போவும் சொல்றேன் சரி. இதுல இருக்கிற சிக்னல்ஸை பார்த்து நீங்க வந்துட்டு பாரா பியர் புல்லுன்னு நிறைய இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் சரிங்களா. ஸோ அது அது வந்து என்னன்னா ஒரு கன்சால்டேஷன் டைட் ரேஞ்சில் நமக்கு இந்த மாதிரி வரும். மற்றபடி லாங் ட்ரெண்டுக்கு நமக்கு வந்து கிளியரா சிக்னல்ஸ் இருக்கும் சரிங்களா. நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னாக்கா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் இண்டிகேட்டரை நம்ம ஏஐ டெக்னாலஜியோட மெர்ஜ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்னாக்கா நம்ம டெலிகிராமில் நமக்கு வந்துட்டு கால்ஸ் வரும் இனி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு இதோ இதில் காட்டுற மாதிரி கிடையாது. அது வந்து ஜென்யூன் கால்ஸ் வித் டார்கெட் வித் ஸ்டாப் லாஸ் ஜென்யூனாக இருக்கும் சரிங்களா.
ஸோ அது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 100% அந்த வேலை முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொன்னது இதுதான். பாருங்க, நம்ம டெலிகிராம் குரூப்ல இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லைவ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டர்ல இருக்கிற லெவல்ஸை ஏஐயோட மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏஐயோட மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம டார்கெட்ஸ், நம்ம லெவல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுல. ஸோ இது என்ன பண்ணுனாக்கா, நமக்கு இந்த பிரேக்கிங் கண்டிஷன் இதெல்லாம் வந்து ரூலா வச்சிருக்கிறோம். நம்ம வந்து எப்படின்னாக்கா வீடியோஸ் நிறைய போடுறோம். சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, சார் உங்க இண்டிகேட்டர் வந்து நல்லா இருக்கு, பட் ஆனா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. நான் நம்ம இண்டிகேட்டரு, நான் நிஜமா சொல்றேங்க, நம்ம இண்டிகேட்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிரேட் இண்டிகேட்டர். நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, எக்ஸாக்ட் பின் பாயிண்ட்ல நம்ம லெவல் இன்னைக்கு டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு கிரேடு தான் நம்ம இண்டிகேட்டர். ஸோ நிறைய நாள் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் 1, டார்கெட் 2 இதெல்லாம் மினிமம் டார்கெட் 1 அச்சீவ் இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா ஓஆர்பிக்குள்ளே இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட் இல்லை, ஓஆர்பி பிரேக் பண்ணுச்சுன்னா டார்கெட் 1 கன்ஃபார்மாக ரீச் ஆகும். ஒரே ஒரு நாள் நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கு. ஒரே ஒரு நாள் ஓஆர்பி பிரேக் பண்ணிட்டு டார்கெட் 1 டச் பண்ணாம ரிவர்ஸ் வந்துச்சு. அது என்ன கண்டிஷன்னாக்கா, நம்ம டார்கெட் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்ததுனால ஹாஃப் டார்கெட்ல ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாள். சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு நாள் தான் நம்ம டார்கெட் 1 மிஸ் ஆனது. மற்ற நாட்கள் ஓஆர்பி பிரேக் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் 1 கன்ஃபார்மா ரீச் ஆகும். ஸோ இந்த நம்ம இண்டிகேட்டர் வந்து நல்லா இருக்குன்னு யூஸ் பண்றாங்க. பட் ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. வெரி சிம்பிள் பிரேக் ஈவன் கான்செப்ட் தாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததுக்கு போகும். சரிங்களா? ஸோ அது அந்த அந்த கணக்கு தான். ஆனால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேட் டார்கெட்ஸ் அதெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த இன்புட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு ஏஐக்கு நம்ம ஃபீட் பண்ணி, ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணுனாக்கா, மார்க்கெட் கண்டிஷன்ஸை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி சொல்றேன்னாக்கா, நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் இண்டிகேட்டரை ஒரு மேத்தமெட்டிக் அனலைஸ்டு ஏஐ வந்து ட்ரேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ கற்பனை பண்ணி பார்க்கும்போது செம்மையா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நம்ம இண்டிகேட்டரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் எனக்கும். ஸோ நம்ம இண்டிகேட்டரை ஒரு மேத்தமெட்டிக்கல் அனலிஸ்ட் ஏஐ ட்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படிதான் நமக்கு இந்த கால்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இதில் இந்த சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி முடித்த உடனே காலையில் நமக்கு எப்பப்பெல்லாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ இதில் கால்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்த கால் இது. சரிங்களா? இது நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் 100% முடிக்கல. இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது ஒன்று தான் கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? மிஸ்டேக்ஸ்னாக்கா டிலே ஆகிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பாருங்க, இதுலேயே கூட மிஸ்டேக் இருக்கு. இதில் நமக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் இங்கே காட்டுது, டார்கெட் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு ஸ்பாட் ப்ரைஸ் காட்டிட்டு இருக்கு. சரிங்களா? இதுலேயே கூட மிஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக்குக்குள்ள இந்த ஏஐ ரெடி ஆகிடும். இந்த வீக்குனா கம்மிங் சாட்டர்டே சண்டேக்குள்ளே இது ரெடி ஆகிடும். மண்டேலேருந்து இது நான் லான்ச் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம லெவல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு கால்ஸ் வரும். ஸோ பை எந்த ரேஞ்சில் வாங்கணும், டார்கெட் எங்கே இருக்குது, ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எல்லாமே நமக்கு காட்டிடும் அந்த கால்ஸில். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஸோ இது 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 வந்து இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு வேற இல்லை. இதுதான் அந்த பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ட்ரையல் இப்போவும் தருவேன். ஈவன் இந்த கால்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தருவேன் நான். ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த இண்டிகேட்டர் எடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் அதை எடுக்கவே வேண்டாம். சரிங்களா? இது ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தேன்.
இருந்தாலும் ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன். சரிங்களா? சரிங்க, இப்போ நான் ரீப்ளே மோட்ல எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? நான் 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். எனக்கு இப்போ ரீப்ளே பண்ணும்போது இந்த 15 மினிட் லோல ஒரு சின்ன மிஸ்டேக் வருது. அதனால 15 மினிட்ல வச்சுட்டேன். ஓகேங்களா? 15th மினிட்லேயே நமக்கு வந்து ஐபி ரிவர்சல் நமக்கு சிக்னல் வந்துருச்சு. அங்க இருந்துட்டு நமக்கு அடுத்து மூவ் பார்க்கலாம். ஸோ டார்கெட் 1 ஸ்ட்ரைட்டாகவே பிரேக்கு. டார்கெட் 2 டச் பண்ணிட்டு லாங் வீக் வச்சுட்டு மறுபடியும் டார்கெட் 2 வந்து திரும்ப அது பிரேக் பண்ற மாதிரி பண்ணி, ஆனால் பிரேக் பண்ணல. ஓகேங்களா? டார்கெட் 2 பிரேக் இல்லை. அடுத்துலேருந்து லாங் ரிவர்சல், லாங் புல் பேக்கு. தேர்ட்டி ஐபி பிரேக் பண்ணிட்டான். டார்கெட் 2 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டான். ஓகே, 60 ஐபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து போய் நம்ம ஏடிஆர்ல போயிட்டு திரும்ப வந்து 60 ஐபியை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு திரும்ப 60 ஐபியை ரீடெஸ்ட் பண்ணிட்டு லெவலில் டச் பண்ணிட்டான். ஓகே, லெவலில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் லெவலில் பிரேக் பண்ணல. சரிங்களா? பியர் கேண்டில் 60 ஐபி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்தா, ஆனால் லெவலில் பிரேக் பண்ணல. ஸோ மறுபடியும் ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போதான் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான். ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு டார்கெட் 3க்கு முன்னாடி போயிட்டு லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் கீழே வந்து இங்க லெவலில் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு டார்கெட் 3 பாருங்க, இப்பவும் பிரேக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டார்கெட் 3 பிரேக் ஆகலை. ஸோ அதனால ரிவர்சல் ஆயிடுச்சு. இப்போதான் பிரேக். டார்கெட் 3 மேலே போயிட்டு மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் இங்க இருக்கு. கரெக்டா அங்க வந்து ஒரு வேலை பார்த்தான். இங்க போயிட்டு திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க இருந்து வந்தான். கரெக்டா பின் பாயிண்ட் நம்ம லெவல் டச், நம்ம டார்கெட்டை பின் பாயிண்ட் டச் பண்ணிட்டு அங்க இருந்து பாருங்க ரிவர்சல் ஆயிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஆர் லைனும் ஆல்ரெடி கிரீன்ல தான் இருக்கு. ஹியூஜ் பையிங் ப்ரெஷர், இங்க ஹியூஜ் பையிங் ப்ரெஷர்ல ரிவர்சல் ஆகி அங்க இருந்து மேல அப்படியே மேல போச்சு வெர்டிகலா. இது என்னன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே இறங்கினது உடனே ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் ஆயிருக்கு. நானுமே இந்த இடத்துல வந்தப்ப கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நானும் வாங்கினேன். ஸோ இங்க என்னன்னாக்கா நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்ல லோவை, ப்ரீவியஸ் லோவையும் விவேப் லைனையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து 3 o'clock ஒரு கேண்டில் விட்டா பாருங்க. சரியான ஹியூஜ் கேண்டில், 3 o'clock கேண்டில். ஸோ மார்க்கெட் இனிதே முடிந்து விட்டது. இறக்கி விட்டாங்க ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல இன்னைக்கு. ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட முடியுது. இந்த இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்கு, கமெண்ட்லேயே என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. லிங்கை ப்ரெஸ் பண்ணி டைரக்ட் மெசேஜ் கொடுத்து எனக்கு இந்த இண்டிகேட்டர் ட்ரையல் வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ட்ரையல் தரேன். ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்க, நம்ம இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா நீங்க எடுக்க வேண்டாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கால்ஸும் நம்ம இண்டிகேட்டரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெலிகிராம் குரூப்பில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கால்ஸ் வரும். நான் அதுக்கு வந்து 100% கேரண்டியாக இருப்பேன்.
அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கால்ஸ் வரும். ஓகேங்களா? கரெக்டாக இல்லைன்னா அந்த கால்ஸ் வராது. நான் அந்த ப்ராஜெக்டே நான் ட்ராப் பண்ணிடுவேன். இப்போதைக்கு வந்திருக்கிறது கரெக்டாக இருக்குது, பட் டிலே இருக்குது. ஸோ அந்த டிலேவை நான் சரி பண்ணணும். ப்ளஸ் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ இந்த 2 டேஸ்க்குள்ளே நான் எப்படியாவது சரி பண்ணிடுவேன் அதை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர் பக்காவாகிடும். ஆல் செட் ரெடி கோன்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் see you, bye, good night, take care.